ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோனா பார்த்தீங்கன்னா பீகாரில் என்னென்ன வரதட்சணை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்னென்ன பொண்ணுக்கு சீர் வரிசை என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வசதி உள்ளவங்க அதுக்கு தகுந்தப்பல கொடுக்கலாம். வசதி இல்லாதவங்க இப்போ நார்மலாக இப்போ நான் போடுற வீடியோ ஒரு நார்மலாக சரிங்களா. அவங்க என்ன போடுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சரிங்களா. அவங்க கொண்டு வந்த சீர் வரிசைலாம் இருக்குமே நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அதை தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா பொண்ணு கொண்டு கட்லு மெத்தை இதெல்லாம் சேர்த்து அந்த செட்டாக பொண்ணு கொண்டு வந்தாங்க. இதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிள், இதை நான் சொல்ல மறந்துட்டேன் வீடியோவில். ட்ரெஸ்ஸிங் டேபிள் இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதான் பீரோல். இங்கே ஷோகேஸ் அப்படிம்பாங்க. டபுள் டோர் இருக்கும். இது சென்டரில் டிசைன்லாம் வச்சுருக்கோம். உள்ளே ஏதோ திங்ஸ் வைக்கிற மாதிரி. இது எல்லாமே பிளாக் கலரில் தான். அதுக்கப்புறம் இதான் பீரோல். இந்த ஊர் அது பீரோவும் இது ஷோகேஸு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்மள இருந்தால் பீரோல்மோ. இது பீரோ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேனு. இது வீட்டில் இருந்தால் ஃபேனு. இதே மாதிரி புது ஃபேனு கொண்டு வந்துருக்கா. இது ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு. அதுக்கப்புறம் டிவி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன குண்டான், அந்த பாத்திரம் இதெல்லாம் அந்த இதுல வச்சுட்டேன். அந்த இது ஷோகேஸ்குள்ளே வச்சுட்டாங்க. சாரி, பெட்டில் வச்சுட்டாங்க எல்லாத்தையுமே. இந்த டபுள் கார்டு தானே, அதில் வச்சுட்டாங்க. பாக்ஸ் கார்டில் வச்சுட்டாங்க எல்லாத்தையும். இப்போ சோபா பார்க்குறோம். இது எல்லாமே உள்ளே வச்சுட்டோம். எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டாங்க. நான் அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுத்தேன். இது பார்த்திங்கன்னா கிச்சனில் வைக்கிற அலமாரி. என்னென்ன கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அந்த பொண்ணுக்கு என்னென்ன கொடுத்தாங்கன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது 9 பர்த்தன். பர்த்தனா பார்த்திங்கன்னா 5 பர்த்தன் கொடுப்பாங்க, 9 பாத்திரம் கொடுப்பாங்க. பர்த்தன்னா பாத்திரம், வெங்கல பாத்திரம் தான் பர்த்தன் சொல்லுவாங்க. அந்த பூஜை செய்கிற ஒரு சொம்பு, அப்புறம் பூஜை செய்கிற விளக்கு, அப்புறம் தட்டு, அந்த கால் வச்சு சாமி விடுவாங்களா அந்த தட்டு, அதெல்லாம் சேர்த்து மொத்தம் 9 பாத்திரம் வெங்கலத்தில் கொடுப்பாங்க. சின்ன சின்னதாக இருக்கும். அது 9 பாத்திரம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு என்ன கொடுத்தாங்கன்னா, நம்ம ஊரில் பீரோன்னு சொல்லுவாங்கல்ல, அங்கே மித்கிரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இது பீரோவில் இன்னொரு பீரோ மாடல் நீங்கள் கருப்பொலையில் ஒன்று பார்த்துருப்பீங்க. அது ஒன்று அந்த கண்ணாடி வச்சுருக்கோம்ல, அது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு என்ன அந்த அடுப்படியில் வைப்போம்ல, அடுப்படியில் வைக்கிற அந்த அலமாரி மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அது ஒன்று. எல்லாமே பிளாக்கு தான். அப்புறம் சோஃபா ஒன்று, அதுவும் பிளாக்கு தான். அப்புறம் டைனிங் டேபிள். அதுக்கப்புறம் என்ன பார்த்திங்கன்னா வேறு என்ன ஃப்ரிட்ஜி. அப்புறம் வேறு என்ன ஃப்ரிட்ஜ் கொடுத்தாங்க. மெயினாக பார்த்திங்கன்னா கட்டில், அந்த பாக்ஸ் கட்டில்னு சொல்லுவோம்ல, அந்த கீழே திறந்துட்டு மூடுற கட்டில், அந்த பாக்ஸ் மாதிரியே இருக்கும், அந்த ட்ராவு கட்டில். ஸோ அது ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே மெத்த எல்லாமே அப்படியே சரிங்களா. அதுக்கப்புறம் ஃபேனு, சின்ன ஃபேனு, குட்டி ஃபேன் ஒன்று, பெரிய ஃபேன் ஒன்று, அந்த மாதிரி 2 இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு என்னென்ன கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கான காதில் தோடு, அப்புறம் வெள்ளி அதிகமாக கொடுப்பாங்க. இந்த இடுப்பில் ஒட்டியானம், இடுப்பில் சுற்றி ஒட்டியானம் போகிற மாதிரி அதனால் ஒட்டியானம். அதுக்கப்புறம் காலுக்கு கொலுசு, நல்லா பெருசாக கொலுசு. இங்கே நம்ம ஊரில் தங்கம் அதிகமாக போடுற மாதிரி இங்கே வெள்ளி அதிகமாக போடுவாங்க. ஏன்னா இங்கே என்ன அது என்னமோ இந்த ஊரில் வெள்ளி நம்ம ஊரில் வெள்ளி அவ்வளோவா விரும்ப மாட்டோம். இந்த ஊரை பொறுத்தவரையும் வெள்ளி தான் அதிகமாக விரும்புவாங்க. வெள்ளி தான் பொண்ணுக்கு போடுறதா இருந்தாலும் அந்த வெள்ளி தான் அதிகமாக. அந்த இடுப்பில் சொருகிறதும் சரி, கொண்டையில் சொருகிற ஊசி மாதிரி ஒரு கொண்டை கிளிப்பு மாதிரி இருக்கும் வெள்ளியில் அது. அப்புறம் இடுப்பில் போடுறது ஒட்டியானம். அப்புறம் கையில் இந்த காப்பு இருக்குல்ல, அதுவும் வெள்ளியில். அது மாதிரி செயின் வெள்ளியில். அப்புறம் மாப்பிள்ளைக்கு போடுறதாலும் அது வெள்ளியில் தான் போடுவாங்க. சில பேர் பவுனு போடலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே அதிகமாக வெள்ளியில் தான் இதுவரையும் போட்டுருக்காங்க. யாரும் பவுனாக போட்டதே நான் பார்த்ததே கிடையாது.
அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சில பேர் வந்துட்டு கார் வாங்கி கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு எங்கள் அக்கா வீட்டு சைடெலாம் வந்துட்டு கார் வாங்கி கொடுக்குற பழக்கம் இருக்குது. எங்கள் அக்கா வீட்டு சைடு. மற்றபடி வந்துட்டு இந்த பொண்ணுக்கு என்ன கொடுத்தாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு வண்டி ராயல் என்ஃபீல்டுன்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த இது வந்துட்டு பைக் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து பெரிய பைக்கு. அந்த பைக் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மூக்குத்தி, தோடு, கோல்ஸ் அது எப்போதும் பொண்ணுக்கு போகிற மாதிரி தான் சிம்பிளாக ஒரே ஒரு தோடு மட்டும், அது தோடு மட்டும் போட்டிருக்காங்க, அவ்வளோதான். நகை வந்து அவ்வளோவா எதுவும் போடலை. மற்றபடி இந்த ஜாமான் எல்லாம். அதுக்கப்புறம் வந்துட்டு குண்டா, நெல்லை வைக்கிற குண்டாலாம் இருக்கும்ல, அந்த பாத்திரம், அது என்ன பாத்திரம், அது நெல்லை வைக்கிற பாத்திரம், ஈய பாத்திரம் சொல்லுவோம்ல, ஸோ அந்த பாத்திரம்லாம் வந்துட்டு அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பொண்ணு வீட்லேருந்து வந்துட்டு பால் கொண்டு வராங்க, ஸ்வீட்டு, இதெல்லாம் வந்துட்டு பொண்ணு வர அன்றைக்கி வந்துட்டு கொண்டுட்டு வருவாங்க. சரிங்களா? தயிர், பால், தயிர், ஸ்வீட்டு, அந்த ரசகுல்லான்னு சொல்லுவோம்ல, ஸோ அதெல்லாம் வந்து கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் நான் பார்த்தது. இப்போ பொண்ணுக்கு தேவையான வந்துட்டு 10 புடவை, அதுக்குள்ளே பாவாடை, இதெல்லாம் வந்துட்டு பொண்ணு வீட்டுலேருந்து கொடுத்து வர்றது, கடலோடு சேர்த்து. குண்டோ ஆணிம் இதெல்லாம் வந்துட்டு அந்த பொண்ணு கொண்டுட்டு வந்தது எனக்கு தெரிஞ்சு. இதே வந்துட்டு என் நாத்தனாருக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதே மாதிரி வந்து பாக்ஸ் கட்டில் கொடுத்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு வண்டி, பெரிய வண்டி, அவளுக்கு வந்து 1.70 கிட்ட வந்து 1.70 2 கிட்ட வந்துட்டு அவளுக்கு வந்து வண்டி வாங்கி கொடுத்துருக்கோம், பைக் வாங்கி கொடுத்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நகையெல்லாம் நகை ஒன்றும் போடலை. காதில் ஒரு தோடு, அப்புறம் கழுத்தில் ஒரு செயின், ஸோ இதுதான் 2 தான். அதுக்கப்புறம் வந்து ஒட்டியானா அப்புறம் வந்து எங்கள் மாமனார் இன்னும் பெருமையாக பேசுவார். நான் வந்து 9 படத்தம் கொடுத்தேன் என் பொண்ணுக்கு. நான் வந்து 9 படத்தன்னு கொடுத்தேன். யாராச்சும் கொடுத்தாங்களா? நான் கொடுத்தேன் என் பொண்ணுக்கு 9 படத்தன்னு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து டிவி கொடுத்தாங்க, மறந்துட்டேன். டிவி, மிக்ஸி, இதெல்லாம் வந்து வீட்டுக்கு தேவையான பொருள் சிம்பிளாக. அந்த வீட்டில் யாருமே வந்து ஃப்ரிட்ஜெல்லாம் வாங்கி கொடுக்கல அந்த 3 மருமகளுக்கும். ஸோ இந்த பொண்ணு லாஸ்ட்டு பொண்ணுங்கிறனால இது வந்து ஃப்ரிட்ஜெல்லாம் கொண்டு வந்திருக்கு, சோஃபா கொண்டு வந்திருக்கு. மற்றவங்க யாரும் கொண்டு வரல. மற்ற பெரியவங்க 2 பேரும் கொண்டு வரல, ஏன்னா அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகிடுச்சு, அதனால் கொண்டுட்டு வரல. ஸோ இவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து அமைஞ்சிருச்சு, எல்லாமே வந்து செட்டாக கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என் நாத்தனாவுக்கும் இந்த மாதிரி நிறையா, அப்புறம் வந்து கையில் வந்து காசாக வேற கொடுத்துருப்பாங்க. நம்ம 50,000 1 லட்ச ரூபா அந்த மாதிரி. ஸோ இந்த பொண்ணு எவ்வளோ காசு கொடுத்தான்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்துட்டு நான் அது இன்னும் ரொம்ப நாள் இருந்தேன்னா வந்து என்கிட்ட சொல்லியிருப்பாங்க. நான் என்ன பண்ணேன்னா ஒரு 2-3 நாள் தான் இருந்தேன். அந்த கல்யாணம் முடிஞ்சு மக்கா நாள் வந்துட்டு கிடா விருந்து வைப்பாங்க. ஸோ அன்றைக்கி மட்டும்தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஊரில் எல்லாருமே விருந்தாண்டியெல்லாம் ஊர் கிளம்பக்குள்ள நானும் வந்து வீட்டில் வேலை இருக்குது, பாத்ரூம் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். ஒரு வேளை நான் மக்கா நாள் இருந்தேன்னா வந்துட்டு என்கிட்ட மொய் எவ்வளோ வந்திருக்கு, பொண்ணு எவ்வளோ கொண்டு வந்திருக்கா, மாப்பிள்ளை நாங்கள் என்னென்ன இவங்க வீட்டிலேருந்து என்னென்ன போட்டாங்க, என்னென்ன செலவாகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே என்கிட்ட சொல்லுவாங்க. அவ்வளோ டீட்டெயிலாக என்கிட்ட வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து நல்லா வந்து நமக்கு வந்து மரியாதை கொடுப்பாங்க, மதிப்பாங்க. மதித்து வந்துட்டு எல்லா விஷயத்தையுமே என்கிட்ட சொல்லுவாங்க அந்த அம்மா அப்பா 2 பேருமே சரி. ஸோ நாங்கள் வந்து இல்லாதனால வந்து எனக்கு தெரியலை, அவ்வளோதான். சரிங்களா? இவ்வளோ வந்துட்டு பீகாரில் வந்துட்டு என்னென்ன கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டேன். இவ்வளோ தான் கொடுப்பாங்க. அதிகபட்சமாக வந்து தங்கத்துக்கு வந்து மதிப்பு கொடுக்க மாட்டாங்க, வெள்ளிக்கு தான் கொடுப்பாங்க. இப்போயுமே வெள்ளி பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் வரக்குள்ளே வந்துட்டு வெள்ளி வந்து ஒரு கிராமம் வந்து 400 ரூபா இருந்துச்சு, ஒரு வெள்ளி 400 ரூபா இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அதோட ரேட்டு 3200 800 அப்படி மாறிடுச்சு. அதனால் வந்துட்டு இனிமேல் வெள்ளி கொடுக்குறதுமேங்கிறது ரொம்ப கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ரேட்டு மாறி போயிடுச்சு. அதிகமாக வெள்ளி வாங்க முடியுமா என்னான்னு தெரியல, அவ்வளோதான். இதே தமிழ்நாட்டில் கல்யாணம் பண்ணால் நம்ம வந்து பவுனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். ஆனால் பீகாரை பொறுத்தவரைக்கும் வெள்ளிக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த பீகாரில் வந்துட்டு பொண்ணுக்கு போடுவாங்க. வசதியை பொறுத்து கார் வாங்கி கொடுக்குறதும், நகை போடுறதும், இல்லை ஒரு இடத்த கொடுக்குறதும், இந்த இடத்த என் பொண்ணுக்கு எழுதி கொடுக்குறேன், இந்த இதை எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வசதியை பொறுத்து தான் இருக்குது. மாப்பிள்ளை வந்து நல்லா வசதியாக இருக்காரா, இல்லை வந்துட்டு எப்படி சொல்கிறது, நம்ம பொண்ணு போய் உட்காந்துட்டு நல்லா உட்காந்து சாப்பிட முடியுமா, இல்லை வந்து வேலைக்கு போய் தான் சம்பாரித்து சாப்பிட முடியுமா அப்படிங்கிறத பார்ப்பாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு பையன் வந்து நல்லவனாக இருக்கானா, குடிக்கிறானா, குடிக்க மாட்டானா, இப்போ பையன் வந்து எதுவும் வேலை பார்க்குறானா, ஆஃபீஸில் எதுவும் வேலை பார்க்குறானா, அரசாங்க வேலை எதுவும் பார்க்குறானா, இல்லை டாக்டராக இருக்கானா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் பொண்ணுக்கு செய்கிறதும் செய்யாததும். இவங்க வீடு வந்து எப்படி பார்த்தீங்கன்னா வசதி, கொஞ்சம் வீடெல்லாம் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் நிலம்லாம் இருக்குது, வீடும் நல்லா இருக்குது. ஸோ இந்த பையன் வேலைக்கு போகலைன்னா கூட அவங்க வீட்டில் சாப்பிட முடியும், உட்காந்து சாப்பிட முடியுங்கிறதுனால இவங்க வந்து எக்ஸ்ட்ராவே நிறையாவே செஞ்சுருக்காங்க. இது வந்து அதிகமான சீர்வரிசை தான், இது வந்து நிஜமாக அதிகமான சீர்வரிசை தான். ஏன்னா எங்கள் வீட்டில் 3 மருமகளுமே எதுவுமே நாங்கள் கொண்டுகிட்டே வரல,
நான் வந்து எதுவுமே கொண்டுட்டு வரல. உண்மையாக சொல்லணும்னா வந்துட்டு நான் கொண்டுட்டு வந்தது வந்து 25,000 பணம், தோடு ஒன்று போட்டுட்டு வந்தேன். ஆமாம், தோடு ஒன்று போட்டுட்டு வந்தேன். இதுதான் நான் கொண்டு வந்த சீர். அந்த 25,000 பணம் தான் ஒரு ஆட்டோட்டி வாங்கினேன். இது அப்படியே டெவலப் ஆகி கொஞ்சம் ஜாமான்லாம் வாங்கிட்டேன். ஆனால் வந்துட்டு இங்கே வந்துட்டு வந்து பாதி இது நான் வந்து காசு சேர்த்து வாங்கினது தான், சரிங்களா. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பீகாரில் வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த சீர் எவ்வளோ செய்கிறாங்க, என்ன செய்கிறாங்க, ஏது செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் இன்றைக்கான வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை ஏதாச்சும் வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் பதில் சொல்கிறேன். அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், பொண்ணு ஏன் வந்து சைலண்டாக இருக்காங்க, உம்முன்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பிடிக்கலையா, லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜான்னு கேட்டீங்க. இதுனா அரேஞ்ச் மேரேஜ் தான். இந்த பீகாரில் வந்து கல்யாணம் பண்ணக்குள்ளே வந்துட்டு பொண்ணுங்கள்லாம் வந்துட்டு அப்படியே தலை குனிஞ்சோடனே தான் இருக்கணும், நிமிந்து பார்க்கக்கூடாது. ரொம்ப வந்து நீ கீழே பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும், யாரையும் வந்து நிமிந்து பார்க்கக்கூடாது, ரொம்ப வெக்கப்பட்டுகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கூச்ச சபத்தோடு இருக்கணும் அந்த கல்யாணத்தில். இங்கே வந்து அப்படி தான் வந்து இந்த ஒரு பொண்ணெல்லாம் வளர்த்து வச்சுருக்காங்க. நம்ம ஒரு மாதிரியே வந்துட்டு நிமிந்து உட்காந்து தாலி கட்டிக்குவோம், நிமிந்து உட்காந்து வணக்கம் சொல்கிறது, அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. இந்த இப்போல்லாம் வந்து டான்ஸெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க, பொண்ணே வந்து டான்ஸெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே அப்படி கிடையாது. பொண்ணு வந்து எப்போதுமே இப்படி, என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோலாம் பார்த்தீங்கன்னா பொண்ணு உள்ளே வரக்குள்ளே வந்து ரொம்ப தலை குனிஞ்சவனிக்கு தான் வரும், நிமிந்தே பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அப்படி தான் இருப்பாங்க, அப்படி தான் இருக்கணும். பொண்ணுன்னா வந்து இந்த ஊரை பொறுத்தவரையும் அப்படி தான் இருக்கணும், ரொம்ப சைலண்ட்டாக. ஒரு வாரத்துக்கு ஒரு புதுசாக பழகுற வரைக்கும் அப்படி தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நார்மலாக மாறிடுவாங்க, சரிங்களா. அதனால் அந்த பொண்ணு கல்யாணம் பிடிக்கலான்னாலாம் இல்லை, அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணு 2 பேருமே வந்துட்டு நிச்சயார்த்தம் ஆன பிறகு அவங்க 2 பேருமே வந்துட்டு திருவிழாக்கெல்லாம் போயிருக்காங்க, நிறையா இடத்துக்கு போயிருக்காங்க, சரிங்களா. அதனால் பழக்கம் தான் அவனுக்கு பிடிக்கும். இந்த பொண்ணுக்கு அந்த பையனை பிடிக்கும், அந்த பையனுக்கு இந்த பொண்ணை பிடிக்கும். 2 பேருக்கும் பிடிச்சி தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதனால் வந்து தப்பாக எதுவும் நினைத்துக்கிறீங்க. ஸோ அவ்வளோதான். அப்புறம் வந்து என் நாத்தனை ஏன் டல்லாக இருக்கான்னு சொல்லி கேட்டிங்க. அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் வந்து டல்லாக இருந்துச்சா, மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ இன்றைக்கான வீடியோவில் தான் வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோ என்ன சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.